வெல்கம் டு வஞ்சி மலர் யூடியூப் சேனலுங்க. எனக்கு ப்ரெட் சாண்ட்விட்ச் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. இப்போ 4 ப்ரெட் துண்டு எடுத்து வச்சுருக்கிறேங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாங்க. பவுல் எடுத்து வச்சுட்டுங்க, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்திக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்திக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ கலந்து விட்டுட்டுங்க, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட்டு, தக்காளி, கொத்தமல்லி தழை எல்லாம் ஒன்று சேர்த்தி கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ ப்ரெட் துண்டு எடுத்து உள்ளே போட்டுங்க, நான் 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டுக்கலாங்க. திருப்பி தவா காஞ்சதுக்கப்புறம் தவாவில் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ தவாவில் போட்டுட்டுங்க, லைட்டாக ஆயில் விட்டுக்கலாங்க. இது வித்தியாசமாக இருக்கும், நீங்கள் செஞ்சு பாருங்கள். எக்கில் செஞ்சு பார்த்துருக்கலாம், வெறும் ப்ரெட்டை சாண்ட்விச் பண்ணியிருக்கலாங்க. ஆனால் லைட்டாக கடலை மாவு சேர்த்து செஞ்சு செமையாக இருக்குங்க. இந்த கடலை மாவு சேர்த்துற மாதிரியே உங்களுக்கு தெரியாது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ ப்ரெட்டு சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சுங்க. பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க.